பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சவுண்டாக இருக்கும், சாரி அதுக்கு. மைன்கிராஃப்ட் பார்ட் 50 இல்லை 60 இல்லை 60யா? ஆமாம் 60. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது நான் வீட்டுக்கு போகிற வழியில் இது பார்த்தேன். பார்த்தீங்களா வித்தியாசமாக அந்த பயம் இருக்குல்ல, இந்த பயனுக்குள்ளார என்ன எங்கே வந்து முளைச்சிருக்கு பார்த்தீங்களா? இது அது எப்படி முளைச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரீயை பார்த்தீங்களா வித்தியாசமாக இது போகிற வழியில் இருக்குச்சா, அதுதான் சரி காமிப்போம் நீங்களும் பார்ப்பீங்களே அப்படின்ட்டு காமிச்சேன். ஏன்னா இதான் வித்தியாசமாக இருக்குது. இதில் எதாவது கிடைக்குமா? இப்போ நம்ம கேடியில் இருக்கோம், அதனால் ஒன்றும் கிடைக்காது. இங்கே வந்தால் இந்த இதே போயிடுச்சு பார்த்தீங்களா? பார்த்தா இங்கேருந்து பார்க்குறதுக்கு எதுவும் இல்லாத மாதிரி தான் தெரியும் பார்த்தீங்களா? இங்கே வந்தீங்கன்னா இது இருக்காது. இது எப்படி மழை வேறு பெய்யுது பார்த்தீங்களா? லாவா தண்ணி கேஸ் தண்ணி கேவா இது எவ்வளோ பெரிய கேவு பார்த்தீங்களா கைஸ்? இங்கே வாங்க கேவுக்குள்ளார கேவா. ஆஹா இல்லை நான் இந்த கேவுக்கு வந்திருக்கேன் எனக்கே நான் வந்த மாதிரி. ஏன்னா டார்ச்செல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? நம்ம அந்த வந்துட்டேன். எங்கே இருக்கேன்? மேன்ஷன் தானே இது, நம்ம மேன்ஷன் கேஸ் நம்ம கொண்டு வந்து மேன்ஷனில் விட்ருக்கு. மேன்ஷன்லேருந்து இப்படிக்கா போனோம் அப்போ. ஓகே நம்ம இந்த லாவா மேன்ஷன்லேயே இருக்கோம். மேன்ஷனில் இருந்துட்டு போவோம். நீ என்ன பண்ணுவோம்? அங்கே போகணுமா? யூஸ் பண்ணிட்டு டேய் நைட்டாகாமல் எதிரும் மழையெல்லாம் பெய்யுது. கடுப்பு பேசாதீங்கடா. கடுப்பு கேஸ் மழை பெய்ஞ்சாலே. எங்கே உணர்த்திங்கன்னா இங்கே வச்சுங்க இருங்க. அது மோந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது என்ன வயசு என்னத்தையும் மோந்து வச்சுருக்கான். இது காலியாக தான் இருக்குது, எடுக்கலாம். இதை வச்சுட்டு என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல. என்ன வராது என்னமோ போட்டிருக்கு, என்னன்னு தெரில. இது பண்ணணும். இதை வச்சுட்டு என்னடா பண்ணணும் சொல்கிறா? என்னடா இதை வச்சுட்டு பண்ணோம்? நீ தானே எடுத்து அந்த சொல்லு. இவன் தான் கைஸ் இந்த மாதிரி மூக்கை கொஞ்சம் பண்ணி கொண்டு வருவான். கை இந்த பின்னாடி வேறு அருகருகருன்னு கைஸ் அப்போ கைஸ் மழை நின்றுச்சு. நைஸ். உனக்கு ஃபீட் பண்ண முடியாது. என்ன பண்ணடா? என்னதுடா அது சொல்கிறான்? மூக்கோ வாங்கி அப்படிங்கிற மாதிரிங்க. வேறு என்னமோ பண்ணிட்டு போகிறான் அவனுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான். இங்கே தான் இருக்கா? டே இங்கே தான் வச்சுக்கியா? ஒன்றாத்தான் இருக்கான். என்னடா ஒன்றத்திங்கண்ணா ஒன்றுமே இல்லையா? இல்லைடா இல்லை பாரு இப்படி பண்ணிட்டு ஃபீட் பண்ணலாமா? எனக்கு இல்லை இதை வச்சு ஃபீட் பண்ண முடியல. நீயா இதை மோந்து போடுறா. வாங்க கைஸ் நம்ம வீட்டுக்கே போயிடலாம். போயிட்டு நம்ம ட்ரைடன்ட்டு என்னெல்லாம் இது பண்ண முடியுமோ பண்ணுவோம். முதல்ல போயிட்டு ட்ரைடன்ட் அதில் கொண்டு போய் வைப்போம். அப்புறம் அதில் என்ன தேருதோ அதை வச்செல்லாம் பார்த்துக்கோம். நம்ம பழைய வீடுனா பழைய வீடு தான் கைஸ். ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்க, பழைய வீடுனா தான் பழைய வீடு தான். வாடா கீழே கீழே வா வரோம். ஓகே நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டோம். என்னடா பேண்ட் போடாமல் அண்டர்கிரவுண்டில் இருக்க? நம்ம பேண்ட் உடஞ்சிருச்சுல ஒரு வாட்டி, அதனால் நான் தான் அந்த வேலையை பார்த்தேன். ரைடுன்ட்டுங்களா? என்னடா கொடுக்க இதுக்கு என்ன ஃபெயிலரு இன்ஃபெயிலர் போடலாம். இன்ஃபெயிலர் ஏண்டா என்னடா இதில் கான்செப்ட் எனக்கு சுத்தமாக புரியல. இதை வச்சுட்டு இன்ஃபெயிலர் எதுக்கு எனக்கு புரியல. அது எதுக்குன்னு புரியல. ஓகே நீ நம்ம மேசம் தயாரிக்குமா? நெக்ஸ்ட்டு எனக்கு மெண்டிங் போகணுமா? போட்டு இது என்னது வீட்டுக்கு உனக்கு வேண்டாம் அப்படிங்க. ஓகே அடுத்து நீ யார்? அன்பிரேக்கிங்கு உனக்கு வேண்டாம். அன்பிரேக்கிங்கு அன்பிரேக்கிங் போட்டாச்சு. மெண்டிங் போட்டாச்சு. இது என்னது மெண்டிங்கு அது அவங்களுக்கு மேஸ்ட்டு. இது என்ன உனக்கு வேண்டாம். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இல்லைடா உனக்கு போட முடியல. உனக்கு போகலாம்ல, போட முடியல ஏன்னு தெரில.
இதுவும் போடணும்ல. அவனுக்கு இப்போ போய் மேஸுக்கு எடுத்துகிட்டு வரோம். இது வேறு இதுவும் இல்லையா? சரி, இப்போ இதை வச்சுட்டு என்னலாம் பண்ண முடியும்னு பார்ப்போம். மேலப்போ இப்போ நான் கிரியேட்டிவில் இருக்கேன்னா சர்வைவில் போய் வாங்க. கடுப்பு கிரியேட்டிவ்னாலே கடுப்பா அப்படின்னு கேட்காதீங்க. கடுப்பு தான், ரொம்ப கடுப்பு தான். ஏன்னா யூஸ் பண்ணி போர் அடிக்குது. அதை பற்றி எனக்கு தான் தெரியும். கிரியேட்டிவ் பற்றி அவன் என்னெல்லாம் பண்ணுவான்ட்டு. ஓகே, கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு மேஸ் உருவாக்கிக்கலாம். இதுலடா இதே எடுத்துக்கோங்க. 100 ஸ்டாக் வந்துட்டு அவனை அடித்ததில் 100 ஸ்டாக் கொடுத்துருவாங்க. அப்புறம் இது என்னடா வரல? மேஸ் இருக்காம பாருங்க. மூளையில் கொடுத்துருக்கான். ஓகே, மேஸ் சரி பண்ணிட்டோம். ஓகே, இதை கொண்டு வந்து இங்கே வைப்போம். மேஸ் எப்படி பண்ணணும்ட்டு சொல்லித்தரேன். மேஸு ஆஹா நைட் ஆகுங்க. இருட்டுதா இருமுகமா என்னடா வளர்ற? இருட்டுச்சுனாலே வாயெல்லாம் குளர்ற. தூங்குடா கைப்புள்ள, தூங்கு. அப்பாடே தூங்குனேடா. மேஸ் வச்சு குட்டியல் மாதிரி தான் கேஸ். மேஸ்லாம் குட்டியல் தான். பார்த்தீங்கனாலே தெரியாது குட்டியல் தான்ட்டு. இது சொல்லி நான் எதுவும் தெரிவிக்க வேண்டியதில்லை. ஆஹா இதாக வச்சு கொடுத்தல்ல குதிடா. ஐயோ ஹெல்த்து இன்னும் ஆயிடுது. இது என்னன்னா இப்படி குதிச்சுவான் அடிக்கும். இப்படி அடிக்கும். இதுதான் மேஸ் ட்ரைடன்ட். இப்போ நம்ம இதுதான் போட்டோங்க. வாடா. ட்ரைடன்ட் ஏண்டா ட்ரைடன்ட்டு இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சாப்பிட்றதா என்னது? சரி சாப்பாடுக்கு எதாவது இருக்கா? நைட் சாப்பிட்றதுக்கு என்னமோ இருக்கு. ஜம்ப் பண்ணி அடிக்கணும். வர முடியுது. அப்போ உடனே ட்ரைடன்ட் ஏன் உறக்க மாட்டேங்குது? ஓகே, ட்ரைடன்ட் ஏன் உறக்க மாட்டேங்குது? ட்ரைடன்ட் என்னடா ஆச்சு? அங்கே ஒரு பூனை மாட்டிகிட்டு இருக்குது தானே. ஆஹா பூனையை காப்பாத்துறா. ஆஹா அடிவு சேவு. நைஸ்ரா. பூனையை எப்படா கொண்டு போய் விட்டுருங்க? பூனையை போய் நாம காப்பாற்றணுங்க. பூனையை காப்பாற்றல அப்புறம் அது போட்டு தள்ளிடும். பூனை எதுனா உன்னை போட்டு தள்ள போகுதுலாம் கேட்காதீங்க. சும்மா சொல்கிறதுதான். இங்கே போய் கேவு கடியில் எவனாவது வீட்டை கட்டுவானா? இந்த வில்லேஜ் கட்டி வச்சிருக்கு உண்மை. ஆளு குடும்பம் வாங்க முடியாது. இதுதான் வாடா பையாடு. வாடா உனையும் உன்னால் வர முடியல. உன்னால் வர முடியுமா? உன்னால் முடியாதுடா. அதனால தான் உனக்காக அண்ணன் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆஹா கீழே விழுகாமல் போயிடுவியா? போயிடுறா. போயிட்டான். அப்பாடே போனியாடா. ட்ரைடன்ட் ஏன் ஒர்க் ஆக முடியும் எனக்கு தெரில. ஒன்று நீ கஷ்டப்பட்டு ட்ரைடன்ட் எடுத்தேன்டா. ஊர்பட்ட பேர்த்து கொன்று எடுத்து கஷ்டப்பட்டு ஒன்றே ஒன்று கிடச்சிருக்குடா. இங்கே பார்த்தீங்களா ஜாம்பிஃபைடு வில்லேஜரு. ஹாய் ஜாம்பிஃபைடு வில்லேஜர், என்ன பண்ணுற? இன்னும் வரைக்கிறா ஓட்டாக்காண்ணா. இங்கே ஒரு ஜாம்பிஃபைடு வில்லேஜர். அடிச்சு கூட ஜாக்கிறது. மேட்ச் வச்சு ஒரே அடி தான். மண்டை கிண்டெல்லாம் பொழந்து ஜாக்கிறது. நாளந்தாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணி. நான் அந்த ட்ரைடன் தான் ஏன் விட முடியும் எனக்கு தெரியல. அடிடா ஏதோ பக் ஆகிச்சா? தம்ப கங்கடு என்னமோ ஆயிட்டாங்கோ. ட்ரைடன் நல்லா தான் ஒர்க் ஆகும். ஏன்னு தெரில. இருக்கு அண்ணனை கூட்டிகிட்டு வருவோம். அண்ணா இங்கே பாருண்ணா ட்ரைடன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எங்கடா இருக்கு?
அண்ணங்கிறது வேறு யாரும் இல்லை, கிரியேட்டிவ் தான். ஏன்னா அண்ணன் தான் அண்ணன் இருக்கு. உப்பு ஒர்க் ஆகல பக்கம் ஒர்க் ஆகலை, ஏன் எனக்கும் தெரியல. இப்போ ட்ரைடன்ட் எடுக்கிறேன் பாருங்க. அது எனக்கு தூக்கி கொடுத்துட்டேன்ல, மம்மியிட்ட தூக்கி கொடுத்துட்டேன்னா கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணேன். இப்போ இது பாருங்க, வீச முடியுது. ஏன்டா அது மட்டும் பண்ண முடியல? வீசலாம் முடியுதாடா ட்ரைடன்ட்டை. ட்ரைடன்ட் தான்றா இதுவும். வேறு ஏதாவது ஏன் நான் மிஷின் பண்ணி போடுவோம். ஓ வந்துட்டியாடா பூனை, உன்னை டேம் பண்ணாமையே அவனை காப்பாற்றிருக்கேன். அண்ணனை பாராட்டாதடா, எனக்கு அடி வெக்கமாக வருது. மதிக்காமல் போகிற கொண்டு போட வேண்டேன். அவனை உசுரந்து காப்பாற்றினா மதிக்காமல் போகுது பார்த்தீங்களா கைஸ். ஃபிஷிங் ராட் இருக்குது இதில். ஃபிஷிங் ராட் இல்லை, ஃபிஷிங் ராட் இருந்தால் மீனாவது பிடிக்கலாம். ஃபிஷிங் ராட் இருக்காளா? இல்லை, ஃபிஷிங் ராட் நோ ஃபிஷிங் ராட். நகி ஏன்னா வச்சுருக்கேன், உன் வீட்டுக்குள்ளார வச்சுருக்கேன், போய் எடுத்துகிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி. அதெல்லாம் கல்கரெலாம் வெளியே கிடந்து நோ நத்திங். ஏன்னா இது ஏன் ஒர்க் ஆகுது ஃபைனலி திஸ் இஸ் டன். ஓ இதுவா இதுவா ஏன்டா வேலை செய்ய முடியற, கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேடா. ஏன்டா இன்னும் குமார் இப்படியா குமார் இருக்குது இருக்கு. வேறு ஏதாவது பண்ணி பார்த்துருவோம். இப்போ இந்த 2 ட்ரைடன்ட்டையும் கம்பைன் பண்ணி பார்ப்போம். ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதுல்ல, மனசு கஷ்டமாக இருக்குல்ல. கஷ்டப்பட்டு எடுத்தோம், கடைசியில் வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா கைஸ். இப்போ பார்த்தீங்களா அந்த 2 சோல்ஜர்ஸு எங்கே இப்போ திடீர்னு நான் திடீர்னு வந்தானுங்க. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேரும் டீ குடிக்க போயிருக்கானுங்க வேலை செய்யாமல். கைஸ் குற்றம் நடந்திருக்கு. இப்பயும் போக மாட்டேங்குது. டேய் வாடா படுத்துறானே வீசம் உள்ள யாரும் வருதா? ஐயோ சாடுற ஐயோ டேம் பண்ணுமே. இருடா கறி இருக்காடா, கறியே இருக்கா. அதான் கறியை தூக்குறா செத்துறாடா. பாடு ஆர்டர் போட்டது சாவாம இருக்கு. ஃபீடு ஸ்டாண்டு ஃபீடு கேட்குதா? அப்பாடு நல்ல வேலை, ஒரு நாயை கொண்டிருப்பேன். ஜஸ்ட்டு 600 போட்டு ஆட்டி விட்றா நல்லா இருங்க. குட்டி போட்டுருமே. ஸ்டாண்டு இருக்கு. வா நானும் குட்டி போடுங்க. 2 பேரும் குட்டி போடணும். ஓகே ஏன்டா இங்கே போய் இந்த மூலையில் இருக்கிற பையனும் என்ன கருப்புல ஆட்டி விடுறான். பிறந்தா ஒருத்தன். ஃபீடு பாரு நீ பாரு, இன்னைக்கு பிறகு ஃபீடு கொடுத்துட்டே இருக்கண்டா. நீ பெருசாக வரையும் ஃபீடு தாண்டா. நின்றா ஃபீடு நின்றா. ஐயோ உன்னைய வேண்டா சாப்பிட சொன்னேன். ஓகே ஃபீடு பெருசாக தான். உனக்கு ஃபீடு காட்டுதா? இல்லை கிளம்பி. ஏன் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது? கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் தான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.